ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம அன்வெயிலோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷாவ் லீலி ராஜாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் காணாம போயிட்டாருன்னு தேடுறதுக்காக வந்தாங்க. செருப்பு கூட போன டைம் இல்லாம யாராவது எங்கேயாவது வெளியே போவாங்களா அப்படின்னு லீலி பார்த்துட்டு வெளியே விசாரிக்கிறதுக்காக போறா. ஷாவ் இதே நேரத்துல ரூம்குள்ள செக் பண்ணி பாக்குறான். ஒரு கபோர்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த கபோர்ட்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அந்த கபோர்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம ஷாவ் எட்டி பாக்குறான். உள்ள பார்த்தா அந்த அசிஸ்டன்டோட பாடி அந்த இடத்துல இருக்கு. லிலி எட்டி பாக்குறா. இவர் தான் காணாம போனவரு. ஆமா, இந்த கபோர்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாருன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு லீலி கேக்குறா. இந்த கபோர்ட்ல ஒரு சைடு மட்டும் சூரிய வெளிச்சம் பட்டு அந்த இடமே மங்கலா இருக்கு. ஆனா ரொம்ப ஜன்னல்ல இருந்து தள்ளி இருக்கு கபோர்ட். யாரோ வேணும்னே இதை தள்ளி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். சரி, பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பாக்கலான்னு உள்ள எட்டி பார்த்தா பாடி இருந்ததுன்னு சொல்ல, சரி ஓகே, யாரோ ஒரே அடியில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் தான் இப்ப இந்த இடத்த மேற்பார்வை பாத்துக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் மருந்து கொடுக்கற வேலை இவரோட தான் இருக்கு. இவரை போய் யாரு அடிச்சு கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீலி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவரை பாத்துக்கிறதுக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து எங்க போனீங்கன்னு கேட்க, சாரி மேடம், நாங்க கொஞ்ச நாளா எல்லாருக்கும் உடம்பு முடியலன்னு ரொம்ப ஹெவியா வேலை பார்த்துட்டு இருந்தோம். நேத்து தான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு வரலான்னு நானும் என் ஃப்ரெண்டு இவன் 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிருந்தோம். இவர் தூங்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள வரலான்னு போனோம். இப்பெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணலன்னு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. லீலி பாக்குறா. ஷாவ கூட்டிட்டு வெளியே வந்துடுறா. நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இங்க அந்த பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒருவேளை யாராவது கோவத்துல கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள்ட்ட போய் விசாரிச்சு பாக்கலான்னு பேஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, அம்மா நான் உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் டியூட்டில இருந்தீங்க? அதுவும் இல்லாம அந்த பேர்லாம் நான் சொல்லுவேன். சொல்றவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து நிக்கணும். இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, புரியுதா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, பேண்டமிக்கால பாதிக்கப்பட்டு. ஆனா அதுல நிறைய பேரு நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. லேலிக்கே என்ன பண்றதுன்னு புரியல, வெளியே வந்துடுறா. அப்போ ஒருத்தர் வராரு. அவர் அங்க வாசல்ல நிக்கிறவங்க எல்லாம் தடுக்க பாக்குறாங்க. ஆனால் அவர் வெளியே வராரு. இல்லங்க, நான் தான் கொலை பண்ணேன், எனக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க, உடனே கூட செத்துடுறேன், இந்த வியாதியில கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதுக்கு அதுவே பரவாயில்லன்னு சொல்ல, சார் நீங்க எதுக்கு கொலை பண்ணிருக்க போறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு லீலி கேட்டுட்டு இருக்கா. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு உட்கார வச்சு பேச வைக்கிறா. இந்த ராஜாவோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் எங்களுக்கு மருந்து கொடுக்குற எல்லா பொறுப்பும் இருந்தது. ஸ்டார்டிங்ல இங்க உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு மருந்தெல்லாம் கரெக்டா வந்தது. ஆனா இப்ப நாள் ஆக ஆக பேஷன்ஸ் எண்ணிக்கை ஏறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மருந்து கொடுத்து எங்களுக்கும் ஓட்டிக்கிறதுக்கா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் மருந்தும் கொடுக்கல, 2-3 நாளா சாப்பாடும் கொடுக்கல. ஆல்ரெடி உடம்பு முடியாதவங்க இன்னும் எத்தனை நாளுங்க தாங்குவாங்க? அதனால்தான் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலான்னு அவரோட 2 வேலைக்காரங்களும் வெளியே போயிருந்தாங்க. ரகசியமா உள்ள மருந்தையும் சாப்பாடையும் எடுத்து ரொம்ப முடியாதவங்களுக்கு கொடுக்கலான்னு உள்ள வந்தேன். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஆள் எந்திரிச்சிட்டான். எனக்கு வேற வழியே தெரியாம பக்கத்துல இருக்கிற டீ பாட் எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். வேற வழியே இல்லாம தான் பண்ணேன். ஆனா அந்த ஆள் இறந்து போயிட்டான். அவனை பின்னாடி செவுத்துல வச்சு அது மேல ஒரு கபோர்டை வச்சு மூடிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு பெய்யு போறா. மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறா. அதான் அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்தால, அவதான் பெய்யு. சார், சாப்பாட்டுக்காக நீங்க பண்ணது தப்பு ஆகாது, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு லீலி சொல்றா. இல்லம்மா, எப்படினாலும் எனக்கு மரணம் தான் வந்து ஆக போகுது, நீங்க தண்டனை கொடுங்கன்னு கேட்க, முதல்ல ரெஸ்ட் எடுங்க, மருந்து கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு லீலி அவரை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. கேஸ் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஐயோ அந்த நேரமா பார்த்து மாஸ்டர்ட்ட வரா. மாஸ்டர் மாஸ்டர், நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு கூப்பிட, நீங்க இருந்து கிளம்பி போ, ஆல்ரெடி ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னு மாஸ்டர் கதவை மூடிடுறாரு. உள்ள உட்காந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ரொம்ப உடம்பு முடியாம இருக்காருல, என்கிட்ட இந்த நெருப்பெல்லாம் வைக்காதீங்க, உள்ள நிறைய பேர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு போய் வைங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அங்கேயே சுருண்டு விழுது அவர் இறந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில பெய்யோ கிட்ட, சீக்கிரம் வாமா, மருந்து காய்ச்சணும், இளவரசனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சான் அப்படின்னு சொல்ல, பெய்யோ அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா ராஜாவோட குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கும் இந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கு பேண்டமிக்கால. ராஜா கோவமா இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. லீலி அங்க வரா. ராஜா, நான் ஒண்ணு சொல்லவா, இங்க இருக்கிற டாக்டர்ஸே க்ளூலெஸ்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு சரியா போகுமான்னு தெரியாது. ஆனா பெய்யோன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வைங்களேன், அந்த பொண்ணு ஒரு வேலை சரி பண்ணா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ராஜா பார்க்கலாம், வேற யாருக்காவது அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிருக்காளா, அதை முதல்ல செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து போறாரு. இங்க பார்த்தா பெய்யும் மருந்து காய்ச்ச ஆரம்பிக்கிறா. மருந்தை டெஸ்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி இந்த ஃபீவர் வந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு டாக்டர் கூட்டு வந்திருக்கான். ஆனா அந்த ஆளு மருந்து குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுறான். பெய்யுவை பார்த்து, அடி பாவி, கொலை பண்ணிட்டியே நீனு,
உன்னை மட்டும் ராஜாவோட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அனுப்பியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு அந்த டாக்டர் கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் கொடுத்த மருந்துக்கு யாரும் சாகலாம் மாட்டாங்க, இதுல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. ராஜாவோட அசிஸ்டன்ட் வராரு. என்ன நடக்குது, இந்த பொண்ணை கூட்டு போய் ஜெயில போடுங்க, பேஷண்ட்டை செக் பண்றேன்னு கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு பெய்யுவ மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. லீலி பாக்குறதுக்கு வரா. என்ன மருந்து கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு, நான் கொடுத்த மருந்துனால ஃபீவர் சரியா போகாம வேணா இருக்கலாம், ஆனா யாருக்கும் மரணம் வராது, அந்த மாதிரிதான் கொடுத்தேன், இதுல வேற ஏதோ இருக்கு, யாரும் இந்த எபிடமிக்கோட விளையாடுறாங்க, இப்படியே போச்சுன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு வரும், நாடே பாதிக்கப்படும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, புக்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுது, நான் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லீலி கிட்ட அது பெய்யு சொல்றா. என்கிட்ட யாரும் உத்தரவு போட்டது கிடையாது, பரவாயில்ல, போனா போது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம லீலி கொடுத்து விடுறா. அந்த பொண்ணு படிச்சு புது பிரிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு தனியா ரெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள ஷாவ் வந்துடுறான். ரீனாட்ட போயிட்டு, எதுக்காக எனக்கு இவ்வளவு சீக்கிரம் லீலி தூங்க போயிருக்கணும், எப்பவுமே 10 மணி வரையும் முழிச்சுதானே இருப்பா அப்படின்னு நேரா லீலியோட ரூமுக்கு போனா லீலி உள்ள இருமல் இருமிட்டு இருக்கா பயங்கரமா. ஷாவ் போறான். லீலி கதவை துற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒன்னும் ஆகல, நான் உயிரோட தான் இருக்கேன், நீ கவலைப்பட வேண்டாம், இங்க இருந்து போன்னு சொல்ல. லீலி வர போறியா இல்லையாடி, இல்ல நான் உள்ள வரவா அப்படின்னு டக்குன்னு ஷாவ் டீ போட்டு பேசிடுறான். லீலி வெளியே வரா, கதவை ஓபன் பண்றா. எவ்வளவு தைரியம் தான் டீ போட்டு பேசுவ அப்படின்னு லீலி கேட்க, லீலியோட நெத்திய தொட்டு பாக்குறான் ஷாவ். நெருப்பா கொதிக்குது, வா போலாம் அப்படின்னு அவளை இழுக்க லீலி அவன் மேலேயே விழுந்துட்டு இருக்கா. என்ன பண்ற அப்படின்னு லீலி கேக்குறா. ரொம்ப உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல, அது எனக்கு தெரியும்னு லீலி உள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. என்னால உனக்கு ஃபீவர் வந்துட போகுது, அந்த பேண்டமிக் எனக்கும் வந்துருச்சு, சீக்கிரமா டாக்டரை போய் பார்க்கணும்னு டைமை வேஸ்ட் பண்ணாத, இதுக்கு மருந்து இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் எப்படியாவது இதுல இருந்து பொழைச்சிருவேன், ஒருவேளை என்னால பொழைக்க முடியல அப்படின்னா நான் உன்ட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என் அப்பா அம்மாவோட கேஸ் இருக்குல்ல, அது என்ன ஆச்சுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, அட்லீஸ்ட் நீயாவது எனக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்றியா, நான் செத்து போனதுக்கு அப்புறம் கூட உன்னை செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த உலகத்துக்கு என் அப்பா அம்மா மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சே ஆகணும், உன்னை மட்டும் தான் நான் நம்புறேன், வேற யார்கிட்ட என்னால சொல்ல முடியாது அப்படின்னு லீலி சொல்லிட்டு இருக்கா. ஷாவ் ரொம்ப இமோஷனல் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாம என் மாஸ்டர் இருக்கார்ல, பாக்க ரகடா இருப்பாரு, ரொம்ப சாஃப்டான ஆளு, அவரை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. அப்புறம் ரீனா இப்ப கேஸ்லாம் அவளே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஆனா அவளுக்கு கூ மேல ஒரு பெரிய அக்கறை இருக்கு, என்னைக்காவது ஒரு வேலை அவ கூவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டானா ஏன் சார்பா அந்த கல்யாணத்தை பேசி முடிக்கணும், அதுக்கப்புறம் நீ நல்ல வேலை உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகல போன கேஸ்லயே, அப்படி ஆயிருந்தா இப்ப நான் ஃபீவர் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன், சின்ன வயசுலயே விடோவர் ஆகி நீ சுத்தி இருந்திருப்பல, அது நடக்கல அப்படின்னு லீலி ஏதேதோ பேசிட்டு இருக்கா. ஷாவ் இதையும் காதுல வாங்காம ரொம்ப சோகத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறான். எப்படியாவது இவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு டேப்லெட் கேட்டு பாக்குறான். இதை கொடுங்க சார், சளி கொஞ்சம் கட்டுப்படும், ஆனா இது மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு, இதை வச்சு உங்க உயிரை காப்பாத்த முடியாது, என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அதை வாங்கிட்டு போயிட்டு ஷாவ் விறுவிறுன்னு மருந்து ரெடி பண்றான். லிலியோட விண்டோ வழியா வெளியே வச்சுட்டு, மருந்து இருக்கு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இதனால எனக்கு உடம்பு சரியா போகாதுன்னு உனக்கே தெரியும், ஆனாலும் இது குடிக்க சொல்ற, பரவாயில்ல வச்சுட்டு போ, நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு லீலி சொல்லிடுறா. மறுபடியும் இரும ஆரம்பிக்கிறா. ஷாவ் ரொம்பவே பயந்து போயிடுறான். லீலி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியே அந்த மருந்து எடுக்கலாம் அப்படின்னு வரா. பார்த்தா அதுலயே கொஞ்சம் ஓரமா கார்னர்ல உட்காந்துட்டு ஷாவ் உட்காந்து சோழி குலுக்கி போட்டுட்டு இருக்கான். லீலிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் அந்த ஜோசியம் எல்லாம் செக் பண்ணுவான்ல, அதை மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கான். ஒன்னும் ஆகக்கூடாது, நல்ல குறியா வரணும் அப்படின்னு. லீலி பாக்குறா. டக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறா. எனக்கு ஏதாவது ஆயிரும்ட்டு ரொம்ப பயந்துட்டான் போல, விட்டா செத்தே போயிருவான் போல பயத்துல அப்படின்னு சிரிச்சுட்டு நேரா லீலி உள்ள போயிட்டு மருந்த குடிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலை ஆகுது. ரீனா வெயிட் பண்றா ஷாவை பாக்கிறதுக்காக. என்ன ஷாவ், நேத்து வெளியே படுத்து அப்படியே தூங்கிட்டீங்க, மேடம்க்கு ஏற்கனவே உடம்பு முடியல, உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது, அதான் என் அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டு நான் உங்களை தூக்கி உள்ள படுக்க வச்சேன். லீலி மேடம் கதவையே திறக்க மாட்டாங்க, என்ன பார்க்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் போய் அவளை பாக்குறேன் அப்படின்னு ஷாவ் அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா இப்போ லீலி கூட நம்ம பெய்யு தான் உட்காந்துட்டு இருக்கா. என் மருந்தை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த காய்ச்சல நீங்க உங்களுக்குள்ள வாங்கிக்கிட்டீங்க, அந்த மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்ல கரெக்டா ஷாவ் விண்டோ பக்கமா வந்துடுறான். லீலி வாய மூடு அப்படின்னு பெய்யுவ சொல்றா. கண்டுக்காம ஷாவ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஆனாலும் ஷாவ் ரொம்ப நல்லவர் இல்ல அப்படின்னு பெய்யும் சொல்ல, ஆனா அவன் காதுல வாங்கிட்டான். இதுக்கு மேல நீ என்ன காப்பாத்துல, ஒன்ன உயிரோட அவன் விட மாட்டான் அப்படின்னு லீலி சொல்ல, பெய்யும் அப்படியான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. பெய்யு கொடுக்குற மருந்து லீலிக்கு நல்லா ஒர்க் ஆகுது போல. ஃபீவர்லாம் குறைஞ்சு தெம்பா உட்காந்துட்டு இருக்கா. யாரோ வர சத்தம் கேக்குதுன்னு இருமுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ் தான் வரான்னு. ஆனா வரது ரீனா தான். இதுக்காக சும்மா தேவையில்லாம ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஷாவ் காலைல கிளம்பி எங்கேயோ வெளியே போனாரு, உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல, இந்தாங்க ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கேன், அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாவுக்காக வெயிட் பண்ணாதீங்க, ரொம்ப இருமுற மாதிரி ஆக்ட் பண்ணீங்க, இப்ப நல்லா இருக்கீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு ரீனா அங்கிருந்து கிளம்புறா. அடுத்த நாள் பெய்யும் மறுபடியும் செக் பண்றா. உங்க உடம்புல ஃபீவரே இல்ல, இருமலும் இல்ல, டெம்பரேச்சர்லாம் கரெக்டா இருக்கு, அப்போ இந்த மருந்து வேலை செய்துன்னு அர்த்தம். நைட்டு ஃபுல்லா நீங்க இருமுனீங்களான்னு கேட்க, ஒரு தடவை கூட இருமல அப்படின்னு வேகமா லீலி சொல்றா. ஷா வந்தான்னு வச்சுக்கோ, என்னை பத்தி கேட்டானா சொல்லாத, என்னை அவனே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு லீலி சொல்றா.
அவர் காலையே கிளம்பி வெளியே போயிட்டாரு. அப்ப கூட உங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு சொல்ல லீலிக்கு இன்னும் அவமானமா போயிடுது. இங்க பார்த்தா ஷாவி இன்னொரு பக்கம் அந்த கேஸ பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கான். நேரா போய் விசாரிக்கிறவன், எப்படி ஒரு பையனை மட்டும் கூட்டு போனீங்கல்ல, இவனுக்கு மருந்த டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பையன் எப்போ இறந்து போயிட்டான், எப்படி அவனை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்க அங்க ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்தாருங்க. அவர் பேரு டாக்டர் ஹுவாங்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து செக் பண்ணாரு. சீட்டு குலுக்கி போடுவேன், யாருக்கு நான் எழுதின லெட்டர் வருதோ அந்த லெட்டர் இருக்கவங்க தான் கண்டிப்பா வந்து மருந்த டெஸ்ட் பண்ணிக்கணும், அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த பையனை கூட்டு போனாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரம் லீலி உடம்பு சரியா போயிட்டு மறுபடியும் ராஜா கிட்ட போயிடுறா. ராஜா, அந்த ஃபீவர் எனக்கும் வந்தது, இப்ப நான் சரியாகி வந்திருக்கேன். இதுக்கு காரணம் அந்த லேடி டாக்டர் பெய்யூ தான். அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ராஜா கூப்பிட்டு விடுறாரு. ஆனா ஏற்கனவே ஒரு ஆளு நீ மருந்து கொடுத்து செத்து போயிட்டாங்களாமேமா அப்படின்னு பெய்யூ கிட்ட ராஜா கேட்க அதுக்குள்ள ஷாவ் அங்க வந்துடுறான். இப்பதான் அந்த செத்து போனவனை பத்தி விசாரிச்சுட்டு வந்தேன் ராஜா. அந்த பையன் ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்திருக்கான், நிறைய வயிறு பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கான். ஆனா அது யாருக்கிட்டயுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்கான். ரொம்ப உடம்பு முடியாதவன். இந்த உடம்பு காய்ச்சல் வந்ததை அவனால தாங்கிக்க முடியல, மருந்து குடிச்சும் இறந்து போயிருக்கான். இதானே தவிர இந்த பொண்ணு மருந்ததுக்கு காரணம் இல்லைன்னு சொல்ல, சரி நீ குட்டி இளவரசனுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், நான் அனுமதி தரேன் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. லிலி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஷா கூட வெளியே வந்துட்டு இருக்கா. நீ மட்டும் இல்லனா பெய்யுக்கு கண்டிப்பா வந்து தண்டனை தான் கிடைச்சிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ், இப்படி என்ன என்ன திட்டணுமோ திட்டிக்கோ, நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல ஷாவ் பாக்குறான். நான் உன்னை திட்ட போறது கிடையாது, இத்தனை நாள் உன்னை நீயே டெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உன் மேல கோவப்பட்டிருக்கேன். ஆனா நீ ஏன் இப்படி பண்ண இப்போ புரியுது. ஒரு வேலை நீ இப்படி பண்ணாட்டி பெய்யும் மட்டும் இல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஷாவ் சொல்றான். இது ஷாவா இது, என்னால நம்பவே முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு மூலம் வளர்ந்துருச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு லீலி அவன் கூட போயிட்டு இருக்கா. நான் விசாரிச்ச வரைய எந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்குன்னு அவனை பார்த்து கண்டுபிடிச்சு அவன் மேல டெஸ்ட் பண்றதுக்கு கூட்டு போயிருக்காங்க. அந்த டாக்டர் பெய்யூ கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அவன் நல்ல பேரு வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கான். அதனாலதான் உடம்பு முடியாத ஒரு பையனை கூட்டு போயிட்டு அவனை சாக வச்சு பெய்யூ மேல பழிய போட்டிருக்கான். இது சாதாரணமா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க பெய்யூ இளவரசனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அடுத்த நாள் வரா. மாஸ்டரை பார்க்கணும் அப்படின்னு அவளோட மாஸ்டர் ரூம்குள்ள போறா. அங்க உள்ள பார்த்தா மாஸ்டர் ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே கவுந்து கிடக்குறாரு. வேகமா பெய்யோ போய் தூக்கி விடுறா. பார்த்தா மாஸ்டர் இறந்து போயிருக்காரு. செக் பண்றதுக்கு உள்ள நம்ம லீலி எல்லாம் வந்துடுறா. ஷாப்பும் கூட வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு கேட்க எங்க மாஸ்டர் எப்பவுமே டெய்லி காலையில ஐ பாத் எடுப்பாரு, அவர் எப்படி எடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும், டெய்லி எடுப்பாருன்னு தெரியும். இன்னைக்கு காலையில அவர் வந்து செக் பண்ணும்போது தண்ணிக்குள்ளேயே விழுந்து இறந்து கிடந்தாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு டாக்டர் வராரு இவரை செக் பண்றதுக்காக. இவருக்கு கண்டிப்பா ஸ்ட்ரோக் வந்திருக்கு, ஸ்ட்ரோக் வந்து அது மூலமா தான் இறந்து போயிருக்காரு. திடீர்னு வந்திருக்கு, அவர் உடம்புல ஏற்கனவே பாதிப்பு இருந்திருக்கும். இப்ப இந்த பேண்டமிக்கால நைட்டு பகலா தூங்காம வேலை பார்த்ததால அவருக்கு ரொம்ப முடியாம போயிருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த ஹுவாங் வந்துடுறான். உடம்பு முடியாத ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனை சாக வச்சான்ல, அவன் வந்துட்டு மாஸ்டரை கொன்னது இவதான், இவ வேலைதான் இது, மாஸ்டரை ஏண்டி கொன்ன, நீயும் மாஸ்டரும் நேற்று நைட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதை நான் காதுல வாங்கினேன்னு சொல்ல நானும் மாஸ்டரும் டெய்லி சண்டை போடுவோம், சண்டை போடாத நாளே இல்ல, இதுக்காக நான் கொண்டுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பெய்யும் அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கா. லீலி பாக்குறா, இந்த பொண்ணு ஏற்கனவே இத்தனை நாள் இங்க இருந்ததே கஷ்டம், இவனுக்கு இருக்கிற துடுக்குத்தனத்துக்கு மாஸ்டர் இல்லாம கண்டிப்பா எப்படி தாங்க போறாலோ தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள நல்ல விதமா குட்டி இளவரசன் இருக்கான்ல, பெய்யோட மருந்தால ஸ்ட்ராங் ஆயிடுறான், உடம்பு சரியாயிடுது. ராஜா பாக்குறாரு, கண்டிப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குமா, அது மட்டும் இல்லாம இந்த வியாதியை குணப்படுத்துற பொறுப்பை நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்க பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர் பாக்குறான். ஏற்கனவே இந்த பொண்ணு கை வச்சு ஆல்ரெடி ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்ல பெய்யும் பாக்குறா. மாட்டி விடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறா. 15 நாள் டைம் கொடுங்க சார், ஒரு மருந்து நான் கண்டுபிடிக்கிறேன், இல்லைன்னா அந்த பதவியில இருந்து நானே விலகிடுறேன் அப்படின்னு பெய்யும் அங்கிருந்து கிளம்பி போறா. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, பெய்யுவை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பார்த்து ஏற்கனவே வயிறு பிரச்சனை இருக்கிற ஒரு ஆளா போய் அவளை ட்ரீட்மெண்ட் பார்க்க வச்சோம். ஆனா அதையும் தாண்டி இந்த பெய்யும் வந்துட்டா பாரு, ராஜாட்ட நல்ல பேர் வேற வாங்கிட்டா. சீக்கிரமா அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும், இன்னும் 15 நாளைக்குள்ள எப்படி அவளால மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல பெய்யும் இருந்துட்டு எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிறா. இந்த ஹுவாங் வேகமா லீலிட்ட ஓடி வரான். அந்த பெய்யுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போலங்க, என்ன மிரட்டுற மாதிரி என்னோட பெட்ல ஒரு செத்து போன எலி, தலையில்லாத எலியை வச்சிருக்காங்கன்னு சொல்ல நீ என்ன பண்ணுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மாதிரி பண்ற ஆள்லாம் அவ கிடையாது. வா போலான்னு லீலியை கூட்டு போறா. அங்க பார்த்தா உண்மையாவே ஒரு எலி இருக்கு. ஏயா இது ஒரு பூனை கடிச்சு போட்டிருக்கு, பல்ல இருக்கே அது கூட உனக்கு தெரியாதா, பல்ல கடிச்சு ஒருத்தங்க துப்புனதுக்கும் வால்ல வெட்டதுக்கும் இது மாதிரி அறிவு கட்டுத்தனமா பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு லீலி சொல்றா. அவன் போய் கொஞ்ச நேரம் ஆகுது. திடீர்னு பார்த்தா பின்னாடி தான் சத்தம் கேக்குது, யாரும் செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு சத்தம் வேற கேக்குது.
லீலியும் ஷாவும் ஓடி போறாங்க. பார்த்தா அந்த ஹுவாங் டாக்டர் இருக்கான்ல, அந்த பொருள மேல பழிய போட்டான்ல, அவன் தலையில கல்லு விழுந்து இறந்து போய் கிடக்குறான். யாரு பாத்தீங்க அந்த கல்லு விழுந்ததுன்னு கேட்க ஒருத்தன் இருக்கான். மேடம், நான் இந்த பக்கம் டெலிவரி கொடுக்கறதுக்காக ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். பார்க்கும்போது திடீர்னு மேல காய போட்டிருந்த இடத்துல இருந்து கல்லு வந்து இந்த ஆள் மேல விழுந்துருச்சு, இறந்துட்டான். எனக்கு எதுவும் தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்புறான். லீலி மேல போறா. நிறைய இடத்துல காய போட்டு கல்லெல்லாம் வச்சிருக்காங்க. எப்படி இந்த ஒரு கல்லு மட்டும் விழுந்திருக்கும்? இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு லீலி, ஷாவ் 2 பேரும் கிளம்பி வராங்க. அப்போ இன்னொரு டாக்டர் வந்துட்டு, "வாங்க கொன்னுட்டா அவ. என்ன கொல்லாம விட மாட்டா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல, வேணா உன்னை ஜெயில போட்டுடுறேன். அங்க நீ பத்திரமா இருப்ப. யாரும் கொல்ல மாட்டாங்க. போறியா?" அப்படின்னு கேட்க, "என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா? நான் என்ன பண்றேன் பாருங்க" அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். ஷாவ் லீலியை செக் பண்றாங்க. மேல இருந்து இந்த கல்லு தானாவே விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த பக்கம் பாருங்களேன், சின்னதா ஒரு வெயிட் கட்டி இந்த இடத்துல வச்சுட்டு லைட்டா இழுத்தா போதும், அந்த கல்லு வாலண்டியரா வந்து விழுந்துரும். இத போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. பெய்யும் இப்பதான் அரண்மனையில ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. ரீனா அங்க வரா. "உனக்கு ஒரு தெரியுமா? வாங்க இறந்து போயிட்டான்னு சொல்ல, அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏற்கனவே நான் வந்துட்டு எல்லாரையும் காப்பாத்தணும்னு ஓடிட்டு இருக்கேன். என்னாலலாம் கண்டிப்பா ஒருத்தவங்கள சாவடிக்கிறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ போறா. "நீதான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேடி, அப்புறம் உனக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு ரீனா கேக்குறா. "நான் கண்டுபிடிச்சது ரொம்ப பணக்காரங்களுக்கு வேணா செல்லுபடியாகும். மருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சாதாரண ஆளுங்களுக்கு அந்த மருந்தை யூஸ் பண்ண முடியாது. சோ அதுக்கேத்த மாதிரி ஈஸியான மாத்து மருந்தை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சோகத்தோட அங்க இருந்து போறா. இங்க போயிட்டு நம்ம லீலியும் ஷாவும் சின்னதா வெயிட்ட கீழே வச்சு ஒரு கயிறு கட்டி இழுத்து பாக்குறாங்க. அதே மாதிரியே இந்த கல்ல வந்து கீழே விழுது. யாரோ ஒருத்தங்க இந்த கல்ல விழ வச்சிருக்காங்க சரியான நேரத்துல. அதனாலதான் அந்த கல்லு இங்க விழுந்து இறந்து போயிருக்கான். அது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.